இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இணையதள இறை பக்தர்களே, இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இன்று மாதத்தின் முதல் வெள்ளி, இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். எனவே நற்கருணை நாதரோடு இந்த நாளை தொடங்குவோம். நாம் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும், வேலைகளையும், எண்ணங்களையும், கருத்துக்களையும் நற்கருணை நாதரின் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த நாள் இனிமையான நாளாக, அமைதியான நாளாக, மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைய இறைவனோடு ஜெபிப்போம். நற்கருணை நாதரின் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவோம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். இம்முடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியாம் இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பே உருவான இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இப்படி மேலான கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகின்ற நல்ல இயேசுவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக கோடான கோடி நன்றி ராஜா. அன்பு இயேசுவே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணீன் மணி போல வழிநடத்திய உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை தொடங்கி இருக்கின்ற நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை மேன்மேலும் பெற்று உமக்குகந்த பிள்ளைகளாக வாழ உதவியை நாடி ஜெபிக்கின்றோம். நற்கருணையில் வீற்றிருக்கின்ற நற்கருணை நாதரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் மூலமாக நீர் செய்து வருகின்ற எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரே நன்றி கூறுகின்றோம். நாங்கள் செலவிடுகின்ற இந்த சில நொடி பொழுதை, சில நிமிடங்களை ஆண்டவரே எந்த ஒரு பராக்கிற்கும் எந்த ஒரு சஞ்சலத்திற்கும் இடங்கொடாமல் உம்மிலேயே சரணடைந்து
நீர் தருகின்ற இறை வல்லமையும் ஆசிரையும் பெற ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன தெய்வமே, இதோ பல்வேறு தேவைகளோடும் சுமைகளோடும் நற்கருணை நாதரை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னம் உடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த கிருபை செய்தள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அனைவரும் மௌனமாக அமர்ந்து கண்களை மூடி நற்கருணை நாதரை மௌனமாக ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம், வணங்குவோம். நம்மோடு பேசுகின்ற நற்கருணை நாதரின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் மௌனமாக. இப்பொழுது பாவ மன்னிப்பிற்கான வழிபாடு. பாவத்தில் வீழ்ந்து இறை அன்பை சுவைக்க, இறை ஆசீர்வாதங்களை பெற தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவத்தை ஆண்டவர் முன்பு அறிக்கையிடுகின்ற பொழுது இறைவனும் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். பாவ மன்னிப்பினால் வரும் மீட்பை அறிவிக்கின்றேன் என்று இறை வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எனவே நான் பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது என்னுடைய குற்றப்பழி என்னை விட்டு அகல்கின்றது, என் பழி அகன்று என் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று வேதாகமம் நமக்கு உணர்த்துகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இறை மன்னிப்பை பெற ஜெபிப்போம். மன்னிப்பின் நாயகினே எம் இறைவா, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி கூறுகின்ற வேளையில் ஆண்டவரே, என் பாவத்தினால் பாவ இச்சைகளினால் நான் உம்மை மனநோக செய்திருக்கின்றேன். குறிப்பாக என் சொல்லால் என் செயலால் நான் பிறரை நோகச் செய்து பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி பிறருடைய வாழ்வை அளித்திருக்கின்றேன். அந்த தருணங்களுக்காக ஆண்டவரே உமது மன்னிப்பை வேண்டுகின்றேன். என்னை மன்னித்து ஏற்றருள்வாய் இறைவா. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். அன்பின் நல்ல இயேசுவே, உங்கள் உடல் இறைவன் வாழும் ஆலயம் என்று பலமுறை எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றீர். ஆனால் அதை மறந்து எங்கள் உடலாகிய ஆலயத்தை உடல் இச்சைகளுக்காகவும் காம இச்சைகளுக்காகவும் பயன்படுத்தி பாவத்தில் விழுந்து உம்மை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம். அந்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய ஆடை அலங்காரங்கள் பிறரை பாவத்தில் விழ செய்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு வேண்டுகின்றோம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் உடலாகிய ஆலயத்தை தூய்மையாக வழிநடத்த உம் அருளையும் மன்னிப்பையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் தவறிய நேரங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னித்து ஏற்றருள்வாய் இறைவா. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். அன்பின் நல்ல இயேசுவே, நன்மை செய்ய தவறுவதும் பாவம் என்பதை விவிலியத்தின் வாயிலாக எடுத்துரைத்த தகப்பனே, பல நேரங்களில் பிறருக்கு நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் வசதி இருந்தும்
நன்மை செய்ய தவறிய நேரங்களுக்காக உம்முடைய மன்னிப்பை வேண்டுகின்றோம். அன்பு இயேசுவே, நீர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து பிறருடைய வாழ்வுக்கு ஆறுதலாக இருந்தது போல நாங்களும் எங்களால் இயன்ற அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தும் பயன்படுத்திய தவறிய நேரங்களுக்காக உம்முடைய மன்னிப்பை வேண்டுகின்றோம். இன்னும் வரும் காலங்களிலாவது நாங்கள் நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தாரும். அன்பு இயேசுவே, தவறிய இந்த தருணங்களுக்காக உமது மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னித்து ஏற்றருள்வாய் இறைவாம். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். கருணையின் தெய்வமே இறைவா, உம்முடைய கருணையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்திய கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். மேலும் ஆண்டவரே, பல தருணங்களில் நாங்கள் இரக்கமற்றவர்களாக கருணையற்றவராக வாழ்ந்த தருணங்களுக்காக உம்முடைய மன்னிப்பை வேண்டுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய பதவிகள் பட்டங்களை பயன்படுத்தி எங்களுக்கு கீழ் உள்ளவர்களை, எங்களுக்கு கீழ் பணி செய்கின்றவர்களை நாங்கள் இரக்கமற்ற செயலில் செயல்பட்டு பிறரை மனநோக செய்த தருணங்களுக்காக தகப்பனே உம்முடைய மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னித்து ஏற்றருள்வாய் இறைவாம். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். அன்பின் இனிய இயேசுவே, வார்த்தை வழியாக பல நேரங்களில் நீர் எங்களோடு உறவாடி இருக்கின்றீர். அந்த இறை வார்த்தையை கேட்க மறந்த தருணங்களுக்காக உமது மன்னிப்பை வேண்டுகின்றோம். குறிப்பாக ஆலய வழிபாடுகளிலும் இல்லங்களிலும் நாங்கள் இறை வார்த்தைகளை கேட்க மறுத்து உலக ஆடம்பரங்களுக்காக எங்களுடைய நேரத்தை செலவிட்ட தருணங்களுக்காக உமது மன்னிப்பை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உயிருள்ள வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உயிரற்ற பொருட்களுக்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவிட்டு உம்முடைய அன்பில் இருந்து விலகி சென்ற நேரங்களுக்காக ஆண்டவரே உமது மன்னிப்பு வேண்டுகின்றோம். மன்னித்து ஏற்றருள்வாய் இறைவாம். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். அன்பின் நல்ல இயேசுவே, பல்வேறு நேரங்களில் எங்கள் கடமைகளில் தவறிய நேரத்திற்காக உமது மன்னிப்பை வேண்டுகின்றோம். குடும்பத்தில் குடும்ப தலைவனாக வாழ வேண்டிய நான், குடும்ப தலைவியாக வாழ வேண்டிய நான், என்னுடைய தவறான செயல்பாடுகளினால், தவறான சிந்தனைகளினால் பிள்ளைகளை தவறான வழிகளில் வழிநடத்திய நேரத்திற்காகவும், குறிப்பாக பொறுப்பற்ற பெற்றோர்களாக வாழ தவறிய தருணங்களுக்காகவும் ஆண்டவரே உமது மன்னிப்பை வேண்டுகின்றோம். பிள்ளைகளுக்கு ஞான காரியங்களிலும் விசுவாச வாழ்விலும் முன்மாதிரியாக இருக்க மறந்த தருணங்களுக்காக ஆண்டவரே உமது மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னித்து ஏற்றருள்வாய் இறைவாம். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். அன்பின் இயேசுவே, எங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்விலும் குடும்ப ஜெப வாழ்விலும் பங்களவிலும் ஈடுபாட்டற்ற நிலையில் வாழ்ந்த நேரங்களுக்காக உமது மன்னிப்பை வேண்டுகின்றோம். அன்பு இயேசுவே, ஜெபங்களிலும் வழிபாடுகளிலும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல்
உலகை சார்ந்த ஆடம்பரங்களுக்கு அதிக நேரத்தை செலவிட்டு எங்களுடைய ஆன்மீக வாழ்வை இழந்த தருணங்களுக்காக ஆண்டவரை உமது மன்னிப்பை வேண்டுகின்றோம். எங்களை மன்னித்து நாங்கள் ஊதாரி மைந்தனை போன்று திருந்திய பிள்ளைகளாக வாழ எங்கள் குற்றங்களை மன்னித்து ஏற்றருள்வாய் இறைவா. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்களின் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருணியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருணியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இப்பொழுது இறை வார்த்தை பகுதிக்கு கடந்து செல்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 15-19 முடிய. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம்,
என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என் பின் தொடர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக ஓரிரு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நற்கருணை நாதர் நம்மை மன்னிக்கின்ற கடவுள் என்பதை இன்றைய நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்துவதோடு மட்டுமல்லாமல் மன்னித்தவருடைய மேன்மையான குணங்களையும் செய்ய வேண்டிய பணிகளையும் எடுத்துரைக்கின்றார். அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சிந்தனை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளியை இரவு பகலாக கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு ஒரு செவிலியருக்கு தரப்பட்டது. ஒரு நாள் களைப்பின் காரணமாக அவர் உறங்கிவிட்ட நேரத்தில் தகுந்த பராமரிப்பு கிடைக்காமல் நோயாளி இறந்து விட்டார். பணியில் தவறு செய்ததன் காரணமாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். மருத்துவமனை உயர் அதிகாரியிடம் தன்னை மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ளும்படி கெஞ்சினார். அவரும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். தன் தவற்றை உணர்ந்த அச்செவிலியர் மிக சிறப்பாக செயல்பட்டு அமெரிக்காவிலேயே சிறந்த செவிலியர் என்ற பட்டத்தையும் பெற்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று பேதுருவிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. பேதுரு 3 முறை மறுதலித்தாலும் உயிர்த்த இயேசு ஒரு முறை கூட பேதுருவை, நீ இப்படி என்னை மறுதலித்து விட்டாயே என்று சொல்லி அவரை குத்தி காட்டவில்லை. மாறாக அவரிடமே தன் மக்களை பேணும் மாபெரும் பொறுப்பை ஒப்படைக்கின்றார். பிறர் தவறு செய்கின்ற போது அவருடைய குற்றத்தை பெரிதுபடுத்தி பேசுவது எளிது. ஆனால் அவரை மன்னித்து அவர் மீண்டும் வர உதவி செய்வது கடினமான ஒன்றாகும். அதே வேளையில் சரியானதும் ஆகும். ஆம் அன்புக்குரியவர்களே, தவறு செய்கின்ற மனிதனை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் மறந்து விடும்போது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவானது புதுப்பிக்கப்படுகின்றது. நாம் புது மனிதனாக அவரை பார்க்கின்ற பொழுது அவரில் நமக்கு உள்ள உறவானது வளர்க்கப்படுகின்றது. இதைத்தான் ஒப்புரவு அருட்சாதனம் நமக்கு தருகின்ற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். நாம் பாவங்கள் செய்து தவறுகள் செய்து குற்றத்தில் மூழ்கி இருந்தாலும் பாவ மன்னிப்பின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உன்னதமான வாழ்வை நமக்கு தருகின்றார், ஒரு புனிதமான வாழ்வை நமக்கு தருகின்றார் என்பதுதான் உண்மை. எனவே பாவ மன்னிப்பு என்பது இறைவன் அருளுகின்ற ஒரு உன்னதமான கொடை. இதை புனித பேதுரு எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதையும், உயிர்த்த ஆண்டவர் இயேசு அவர் எவ்வாறு திருச்சபை வழிநடத்துவார் என்பதையும் நன்கு அறிந்தவராக பல கேள்விகளை கேட்கின்றார். கேட்டதோடு மட்டுமல்லாமல் அவர் இயேசுவின் பால் எவ்வளவு அன்பை கொண்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்தியதோடு மட்டுமன்றி தன்னுடைய மந்தைகளை மேய்க்கக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பையும் அவருக்கு கொடுக்கின்றார்.
உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவன் செய்த தவறை நினைவு கொண்டிருந்தால் பேதுருவை இந்த ஒரு நிலைக்கு உயர்த்திருக்க முடியாது. காரணம், ஆண்டவர் மன்னிக்கின்ற இறைவன். நம்மை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் நம் தவறை மறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவன். இதைத்தான் லூக்கா நற்செய்தியில் நாம் ஊதாரி மைந்தன் ஊமையின் மூலமாக பார்க்கின்றோம். ஊதாரி மைந்தன் தன் தவற்றை உணர்ந்து தந்தையிடம் வருகின்ற பொழுது முழுமையாக தந்தை அவரை ஏற்றுக்கொள்கின்றார். அதுபோல மத்தேயு, வரி தண்டுவரான மத்தேயு தன்னுடைய பாவ வாழ்வில் இருந்து இயேசுவுக்குள் வருகின்ற பொழுது ஒரு புது வாழ்வை பெறுகின்றார். விவிலியத்தில் இவ்வாறாக பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு தவறு செய்தவர்கள் திருந்தி வாழ கடவுள் நமக்கு வாய்ப்பை தருகின்றார். அந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருடமிருந்தும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுடைய திரு இருதயமானது அன்பான இதயம், மிதமான இதயம், ஆறுதலான இதயம், கருணை நிறைந்த இதயம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நற்கருணை வழியாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார், வழங்கி கொண்டிருக்கின்றார். அதை தக்க முறையில் நாம் பயன்படுத்துகின்றோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். வெறும் கடமைக்காக நாம் ஆலயத்திற்கு செல்வதனால் ஆண்டவருடைய அருளை பெறுவது மிக மிக கடினமான ஒன்றாகும். இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்றால், நற்கருணை நாதரின் ஆசிரை பெற வேண்டும் என்றால் அதற்காக என்னையே நான் தயாரிக்க வேண்டும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னிப்பின் மூலம் பிறர் வாழ்வும் நம் வாழ்வும் உயர வழிவகுக்கிறோம் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்கின்றோமா? பல நேரங்களில் நாம் நினைப்பது, அவன் தானே தவறு செய்தான், அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்கட்டும் என்ற ஒரு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு நாம் இருந்து விடுகின்றோம். அவன் தவறு செய்தாலும் அல்லது பிறர் தவறு செய்தாலும் நாம் மனம் வந்து அவனை மன்னிக்கின்ற பொழுது, மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் மேன்மைமிக்க மக்களாக மாறுகின்றோம் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு உண்மை. இந்த விவிலியத்தில் பல பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்த ஒவ்வொரு பாவியையும் ஒரு புது வாழ்வை கொடுத்து ஒரு புது மனிதனாக உருவாக்குகின்றார், மாற்றுகின்றார். புனிதர்களுடைய வாழ்வையும் பார்க்கின்ற பொழுது, எப்பொழுது இந்த நொடி பொழுது அவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து கொண்டார்களோ அந்த நேரமே இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக, இறைவனுடைய கிருபையை தங்கள் வாழ்வில் முழுமையாக வெளிப்படுத்துகின்றவர்களாக மாறுகின்றார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை வழிபாட்டின் மூலமாக நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. பிறர் குற்றங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனநிலையை நான் வாழ்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் சொல்லுகின்றோம். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும் இறைவா என்று வேண்டுகின்றோம். உண்மையிலேயே மனதார நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் இன்று வரை இறைவனால் வழிநடத்தப்படுகின்றோம். இது நமது தகுதியினால் கிடைத்த வெகுமதி அல்ல, மாறாக கடவுள் நம்மீது கொண்ட அன்பினாலும் இரக்கத்தினாலும். நாம் பாவிகள், பாவம் செய்தவர்கள், தவறிழைத்தவர்கள் என்று அறிந்தும் தெரிந்தும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு, நல்ல குடும்பங்களோடு, நல்ல வேலை வாய்ப்புகளோடு இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார் என்றால் இறைவன் நம்மை மிகுதியாக அன்பு செய்கின்றார் என்பதுதான் அர்த்தம். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்மை அன்பு செய்கின்ற இறைவனை நாமும் அன்பு செய்ய வேண்டும் என்றால் நிபந்தனையற்ற ஒரு நிலையோடு ஆண்டவரை நாம் தேட வேண்டும். நிபந்தனையற்ற ஒரு அன்போடு நாம் பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று வார்த்தையால் பொழிந்த இறைவன் தன் வாழ்வால் அதை நமக்கு எடுத்து காட்டினார். எனவே அத்தகைய ஒரு அன்பை பொழிகின்றவர்களாக, அந்த அன்புக்கு இலக்கணமானவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் இறைவனை நாம் சுவைக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் அனுதினமும் நாம் சுவைக்கின்ற பொழுதுதான் அந்த ஒரு அருளை நாம் பெற முடியும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மன்னிக்க முடியாத தவறு என்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. வேண்டுமானால் மன்னிக்க முடியாத மனது என்ற ஒன்றுதான் இருக்கலாம் என்று புகழ்பெற்ற பேச்சாளர் சுகி சிவம் ஒருமுறை கூறியுள்ளார்.
ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் மன்னிக்க கூடியாத தவறென்று எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. நம்முடைய மனம் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றன. அதற்கு தேவைப்படுவது இறை வல்லமை, இறை ஆற்றலோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஒரு குறைபாடுகளிலிருந்து நாம் மீண்டும் வர முடியும். 2ஆம் அருள் சின்னப்பரை துப்பாக்கியால் சுட்ட அந்த பாவியை சிறைச்சாலைக்கு சென்று மன்னித்தார். ஆகையால் தான் அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அத்தகைய புனித வாழ்வு வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த புனித வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் முதலில் பாவிகள், தவறு செய்யக்கூடியவர்கள், பலவீனமானவர்கள் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிடிக்காதவன் என்பதற்காக பிறருடைய குறைகளை மிகைப்படுத்தி, இல்லாத ஒன்றை இருப்பது போல் மிகைப்படுத்தி நாம் பிறருடைய நற்பெயரை கெடுக்கின்ற பொழுது நாமும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. ஒருமுறை ஒரு பக்தன் ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தானாம். ஆண்டவர் கேட்டாராம், நீ எது கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று. ஆனால் நீ கேட்பதை விட 2 மடங்காக உன்னுடைய பகைவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாராம். உடனே இந்த பக்தன் சொன்னானா, ஆண்டவரே என்னுடைய ஒரு கண்ணையும் எடுத்துக்கொள்ளும் என்று. என்னுடைய ஒரு கண்ணு போனால் என்னுடைய எதிரிக்கு 2 கண்ணு போகுமே என்று இந்த பக்தன் விரும்புகின்றான். இதுதான் இன்று நம்முடைய ஜெபமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை நாதர் முன்பாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு இறை பக்தர்களும் நான் வேண்டிக் கொள்வது, விரும்புவது, பிறரை மன்னிக்கக்கூடிய மனத்தை தாரும் இறைவா என்று ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் பாவி, நான் பலவீனமானவன் என்ற ஒரு உணர்வோடு, குற்ற உணர்வோடு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்க கூடியவராக இருக்கின்றார். எப்படியும் இறைவன் என்னை மன்னிக்கக்கூடியவர் தான் என்று பாவ வாழ்வில் விழுந்தால் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை ஒருபோதும் ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். எனவே இறைவனுடைய மன்னிப்பை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் மனதார இறைவனுக்கு உரியவர்களாக வாழ வேண்டும். எவ்வாறு புனித பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதலித்தாலும் பின்பு தன்னுடைய தவற்றை உணர்ந்து ஆண்டவரை அன்பு செய்யக்கூடியவராக மாறுகின்றார். ஆண்டவருக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கின்றார். அத்தகைய ஒரு மனநிலை வேண்டி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மில் உறவாடுகின்ற தெய்வம், நம்மில் வாழ்கின்ற தெய்வம். அவரை நாம் அனுபவிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இறைவன் தருகின்ற வார்த்தையை, ஒவ்வொரு நாளும் இறைவன் தருகின்ற நற்கருணை உணவை நாம் சுவைத்து அதை பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது நற்கருணை நாதராக நாம் மாற முடியும். நற்கருணை நாதருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் அன்புக்கு நாம் சான்று பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு நினைவூட்டுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, பக்தியோடு நற்கருணை நாதரிடம் ஜெபிப்போம். வெறும் வேண்டுதல்களுக்காக இறைவன் நாடுகின்றவர்களாக அல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் தூய்மைப்படுத்துகின்றவர்களாக, எவ்வாறு பொன்னை புடமிடுவது போல நம்முடைய வாழ்வையும் புடமிடக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அதற்காக நம்மை தயாரிக்க வேண்டும். கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, சோதனைகள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது ஆண்டவரை விட்டு விலை செல்கின்றவர்களாக அல்லாமல் எல்லா துன்ப துயரங்களும் என்னுடைய பாவத்தின் சன்மானம் என்பதை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலைப்படக்கூடிய ஒரு ஆற்றலையும் வல்லமை வேண்டி இந்த நாளில் ஜெபிப்போம். அதற்காக இறைவனுடைய அருளை வேண்டி நற்கருணை நாதரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்கின்ற இறைவன் நம்முடைய மனமாற்றத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற சிந்தனையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறையருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நற்கருணை நாதர் இரக்கமும் கருணையும் உள்ளவர். நம் உள்ளத்தின் இயக்கங்களை நன்கு அறிந்தவர். கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்ன இறைவனிடம் நம் தேவைகளை சமர்ப்பித்து அவரின் தெய்வீக அருளை பெற அருள் வேண்டி ஜெபிப்போம். நலம் நல்கும் நாயகனே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவரத்தார் அனைவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பு இறைவா, இக்கட்டான உலகத்தில் மனிதன் உலகமயமாக்கல், பொருளாதாரமயமாக்கல், தனியார் மயமாக்கல் என்ற தாரக மந்திரத்தோடு உம்மை மறந்து உலக ஆடம்பரத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஒவ்வொரு துறவரத்தாரும் அர்ப்பணத்தோடு வாழ்ந்து மக்களை நல்வழிப்படுத்தவும்
மக்களின் ஆன்மீக தேவைகளை நிறைவாக கொடுக்க வேண்டிய அர்ப்பணமிக்க துறவரத்தாரை திருச்சபைக்கு தரவும், மந்தைகளை அறிந்த மேய்ப்பர்களாக ஒவ்வொரு துறவரத்தாரும் வாழவும், எந்த சூழலிலும் விட்டு பிரிந்து செல்லாமல் முழுமையாக சுவைத்து அதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல முன்மாதிரியான ஊழியர்களையும் மேய்ப்பர்களையும் திருச்சபைக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலான இறைவா, எம் நாட்டை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அமைதியற்ற சூழலில் எம் நாடு சென்று கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகளின் சுயநலத்தாலும் பேராசையாலும் மக்களை மொழியால், மதத்தால், ஜாதியால் பிரித்து மக்களை துன்பத்தில் துயரத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களின் அடிப்படை வசதிகளை பெற போராட வேண்டிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழ்மையில் உள்ள மக்கள் ஏழைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய நிலையை மாற்றி மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களையும் நல்ல ஆட்சியாளர்களையும் தந்து மக்களின் வாழ்க்கை நிலை மேன்மேலும் உயர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வளங்களை பொழியும் எம் இறைவா, எம் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உலக போக்கில் வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை இழந்து விடாமல் எத்தகைய சூழ்நிலையிலும் அவர்கள் உம்மீது உள்ள நம்பிக்கையையும் விசுவாச வாழ்வையும் இழக்காமல் பெற்றோர்களுக்கும் திருச்சபைக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ தேவையான வரத்தையும் சூழ்நிலைகளையும் ஞானத்தையும் கொடுத்து வழிநடத்தியருளும். படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும், திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல எதிர்கால வாழ்வையும் தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இல்லங்களில் உள்ள முதியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். முதிர்ந்த வயதில் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய ஆதரவையும் நிறைவாக கொடுத்து மகிழ்வுடன் வாழ கிருபை செய்தருளும். மேலும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு மன அமைதியையும் அன்பான வாழ்வையும் கொடுத்து ஆசீர்வதித்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் நாயகனே இறைவா, நோயினால் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கல்வாரியில் ஈடுபட்ட துன்பங்களை ஒப்பிடும்போது இது ஒன்றுமில்லாதவை. இருந்தாலும் எங்கள் மனித பலவீனங்களினால் சிறு துன்பங்களையும் தாங்க முடியாமல் அவதியுறும் அல்லலுறும் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே ஆறுதலாக தேற்றுதலாக இருந்து உதவி செய்தருளும். மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருந்து அவர்கள் உண்ணுகின்ற மருந்துகளில் உம்முடைய குணமளிக்கும் வல்லமை பொழிந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நல்ல இயேசுவே, குழந்தை பாக்கியம் வேண்டி ஜெபிக்கின்றவர்களையும் இன்னும் பல்வேறு தேவைகளில் ஜெபிப்பவர்களையும் வாழ்வதற்கு நல்ல உறைவிடம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஏழைகள், ஆதரவற்றவர்கள், சுயநலத்தினாலும் காம இச்சைகளுக்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையாகி குடும்பங்களை இழந்து வாழும் குழந்தைகளையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவரே, துன்பத் துயரத்திலும் உம்மீது உள்ள நம்பிக்கை இழக்காமல் வாழும் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்து காத்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நல்ல இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் இறந்து போன எங்கள் பெற்றோர்கள், முன்னோர்கள், உறவினர்கள், ஞான பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், குருக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மேலும் உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கும் நித்திய பேரின்பத்தை அளித்திட ஜெபிக்கின்றோம். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் செய்த குற்றங்களை, பாவங்களை மன்னித்து விண்ணக மகிமையை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து ஜெபங்களையும் கருணையோடு கண்ணோக்கி இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற வேளையில் இறைமகன் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தின் வழியாக அனைத்து தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும். சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடைய நீர் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாண்புயரே வருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைத்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று மேயுண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகனின் உயர்மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி நீரே. உமது இரக்க செயலை எங்களுக்கு நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையுறாது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக
உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அன்பே உருவான இறைவன், தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்னையின் பராமரிப்பில் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். அருட்திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகனேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருட்திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருட்திரு அன்னை மரியா போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருட்திரு சோசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருட்திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருட்திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. இயேசுவின் இருதயமே என்று மேறிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்று மேறிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே என்று மேறிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம்